வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் கீழமை நீதிமன்றத்திற்கான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் மசால்ச்சி நோட்டிஃபிகேஷனுக்கான எழுத்து தேர்வு முடிவுகள் இதோ வெளிவந்தது என்ற மகிழ்ச்சியான செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால் 1.5 வருஷத்துக்கு முன்னால் வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். இதுக்கான ரிட்டன் எக்ஸாம்லாம் எழுதி எப்பப்பா அந்த ரிசல்ட் வரும், எழுத்து தேர்வுக்கான அந்த ஷார்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிச்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அந்த ஷார்ட் லிஸ்ட்டை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த தேர்வு முடிவுகள் வெளிவந்து விட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதோ திருவிழாவில் பேசுகிற ஸ்லாங் மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? சரி, ரைட்டு, எப்படி இதை நம்ம பார்க்கலாம்? எம்எஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு சிலருக்கு தெரியாது, அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன். எப்படி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஷார்ட் லிஸ்ட் பிடிஎஃப் அப்படின்றதையும் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கான லிங்க் வச்சுருக்கேன். இல்லைனா கூகுளில் போய் நீங்கள் எம்கசியும் போட்டால் கூட பரவாயில்லை. இப்படி போட்ட உடனே ஃபஸ்ட்டாக வர்ற அந்த எம்கசி ரெக்ரூட்மெண்ட் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் உள்ளே போகலாம் டேரெக்டாக. நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட உங்களுக்கு டேரெக்ட் லிங்கே வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே வருது பார்த்தீங்களா? இதில் அந்த கீழே அந்த பாக்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டாக இருக்கும், அதாங்க, அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அதில் உங்கள் நேமு, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போக தயாராகிட்டீங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கான இந்த கட் ஆஃபையும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உடனே கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிடலாம். அப்படி பப்ளிஷ் பண்ணிட்டா நானும் நம்ம சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். இல்லாட்டி எப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கட் ஆஃப் வந்து அதுக்குள்ளே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எனிவே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து 14ஆம் தேதி டு 19ஆம் தேதி வரை, அதான் அடுத்த மாதத்தில் நடக்க போகிற அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்டில் உங்களுக்கு எந்த தேதியில் அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு பர்டிகுலராக எந்த டேட்டில் நடக்க போகுது, அக்யூரேட்டாக எந்த வென்யூ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, டைம் என்ன அப்படின்ற அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அண்டு இப்போ இந்த ஷார்ட் லிஸ்ட்டில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்கா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஹாப்பியான மூமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நானுமே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். செலக்ட் ஆகலனாலும் சரி நீங்கள் வந்து அதையும் சொல்லுங்கள், என்ன ஏது உங்கள் மார்க் ஏன் இந்த செலக்ட் ஆகலை அப்படின்றது நானுமே தெரிஞ்சுக்கிறேன் என்ன ஏதுன்னு.